அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்துல உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்யற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். எதுக்காக இந்த பணம்? நாங்க ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்துல இருந்துச்சு. அதை சமாளிச்சு மக்களின் உயிரை காத்தது மட்டுமில்ல, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4000 ரூபாய் நிவாரண தொகையையும் வழங்கணும். சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிச்சு ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு அறிவிச்சேன். அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க. ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளிச்சு ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்திட்டு வரோம். முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளிச்ச இந்த திட்டம் அண்மையில அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க. இது வெறும் நிதி உதவி இல்ல, சமூகத்துல பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. அதனாலதான் ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளா அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க. இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம செயல்பட்டு வந்தா அதுக்கு எதிராக டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும், தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாசத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்யறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். இந்த கஷ்டத்தை எல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன்.